வணக்கம், என் பேர் கோபி, கொடைக்கானல். கோட் திரைப்படத்தில் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்துக்கு முன்னோட்டமா? அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அது படத்துக்காண்டி தானே கொண்டு வந்திருக்காங்க. அவர் மக்களை இது வரைக்கும் சந்தித்து எதுவுமே பேசலைல்ல இது வரைக்கும். அது இதுக்கப்புறம் தான் தெரியும். இதில் படத்தில் அரசியல் பஞ்ச் எதுவும் கொடுத்துருக்காரா? அது தெரில. இனி தான் பார்த்தா தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். பார்த்துட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் போல் இவரும் அரசியலில் வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறீங்களா? அது வாய்ப்பு மக்கள்கிட்ட தான், மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதுக்கு அவர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணால் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்னன்னு. இல்லை, இன்னொன்று என்னென்னா, இப்போ அவரோட ரசிகர்களோட ஆதரவுகளாலேயே மட்டுமே 2026 அவரில் அரசியலில் பிரவேசிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணால் தானே முடியும். ரசிகளை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாதுல்ல. இப்போ அவர் விஜய் மட்டும் தனித்து செயல்படுவார்னு நினைக்கிறீங்களா? அவரோட கமல் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்களா? கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் நெருக்கம் வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கும். பார்க்கலாம். மக்களுக்காக எந்த போராட்டமும் நடத்தாமல் நடிகர் அரசியல் கட்சி தொடங்கி அரசியலை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஏற்புடையதா? அதை பற்றி ஒன்றும் தெரியலை. ஆனால் அவர் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட வெளியே பார்த்து பேசினதை நான் பார்க்கல. அவர் வெளியே ஏதாவது பேசி இது மாதிரி எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரிஞ்சால் தானே எது இருந்தாலும் சொல்ல முடியும். ஹலோ ப்ரோ, நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வர்றோம். இங்கே கொடைக்கானலுக்கு சும்மா விசிட் பண்ணுறதுக்காண்டி வந்தோம். ஆக்சுவலாக மூவி இன்றைக்கி ரிலீஸு பார்க்குறதுக்காண்டி வந்தது. படம் எப்படி போகுதுன்னு தெரில, போயிட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன ரிவ்யூ என்ன பண்ணுறாங்கன்ட்டு. படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம், கண்டுபிடி டைம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி கேட்டிருக்காங்க. எப்படின்னா எல்லோரும் வருவாங்க, பண்ணுறாங்களான்னு தெரில. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. இப்போது என்ன இவர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ மக்களுக்காக எந்த ஒரு போராட்டமும் எதுவும் இல்லாமல் எல்லா நடிகர்களும் அரசியலை கட்சி தொடங்கி அரசியல் பண்ணுறாங்க. அது மாதிரி விஜயும் அதை மாதிரி தானே பண்ணுறாரு. எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை மக்களுக்கான எந்த ஒரு போராட்டமும் பண்ணல அப்படின்ற மாதிரி கருத்து. அது எப்படின்னா அவர் பண்ணுறதுனா இப்போ இப்போ தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் இனிமேல் பண்ணுவாரா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தானே முடிவு பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்ம சொல்லிட்டா எப்படி அவர்? ஆக்சுவலி நானே தலை ஃபேனு தான். விஜய் அவர் படம் நடிக்கிறதுனால பார்ப்பேன் எல்லா படமும். இப்போ அரசியலுக்கு நல்லா பண்ணாருன்னா கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரஜினி, கமல், விஜயகாந்த் இவங்களோட அதிக ரசிக பட்டாளம் இருக்குன்றீங்களா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சார் அளவுக்குலாம் அரசியல் இப்போ தான் அவர் வர்றாரு. அது அவருக்கு ரசிகர்கள் அரசியலில் இருக்காங்கன்னு தெரியல. மற்றபடி ஃபேன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க கண்டிப்பாக. சரி, விஜயோட ரசிகர்களை மட்டுமே வச்சு வர 2026 அவர் அரசியலில் வெற்றி பெற முடியுமா? அது என்னால் முடிவாக சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியல. என் பேர் பீட்டர். எங்கே இருக்கீங்க? நாங்கள் கொடைக்கானல் தான். சரி, இப்போது விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சரிங்களா? அதே போல் ரஜினிக்கு, கமலுக்கு, விஜயகாந்துக்கு உள்ள ரசிகர் கூட்டத்தை விட விஜய்க்கு அதிக ரசிகர் கூட்டம் இருக்கா? இருக்குது. அப்போது வர 2026 விஜய் ரசிகர்களோட கூட்டத்தை மட்டுமே வச்சு அரசியலை பிரவேசிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? மற்ற மக்களோடைய ஓட்டெல்லாம் வேணாமா? மக்கள் சப்போர்ட்டும் இருக்குது. சரி, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் இல்லை, இப்போது நடிகர்கள் எல்லாமே இப்போது மக்களுக்காக வேண்டி எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் நடிகர்களும் அரசியலில் இறங்குறாங்க. அதே போல் தானே விஜய் பண்ணுறாரு. விஜய் எப்படின்னா மக்களுக்காக ஜல்லிக்கட்டில் ஒன்றா சேர்ந்து போராடினாரு. அதே மாதிரி தான் மக்களுக்காக அவரால் முடிஞ்சதை சேர்ந்துட்டு அரசியலுக்கு வராரு. சரி, இப்போ சத்தியம் கொடைக்கானல் தானே? இல்லை, கொடைக்கானல் சொந்த ஊர் தூத்துக்குடி. கொடைக்கானல் சுற்றி போகலாம். சரிண்ணே, இப்போது நடிகர்கள் எல்லாமே மக்களுக்கான எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் கட்சி தொடங்கி அரசியலை பிடிக்க முயல்கிறாங்க. அது எப்படின்னா விஜய் அந்த மாதிரி பண்ணுறாரா? ரசிகர்கள் முன்னிட்டு மக்கள் இது பண்ணி முன்னாடி வருவார் நம்ம எதிர்பார்க்கணும். சரி, நடிகர் விஜயால் யாருடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? இப்போ அரசியலில் நிற்கிறார் இல்லையா, அப்போ யாரோடைய வாக்குகள் அவருக்கு போகும்? அவரோட வாக்குனா ரசிகர்கள் வாக்கும் மெயினாக போகும். இல்லை, கட்சி சார்ந்துனா அது எப்படின்னு சொல்ல தெரியும். சீமான் ஒரு வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்குது. சரிண்ணா, அதாவது கோட் திரைப்படத்தில் பஞ்ச் ஏதாவது இருக்கா? அரசியல் குறித்த பஞ்ச் இருக்கா? படம் பார்க்குறோம்.
சரிண்ணா. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இவங்கெல்லாம் வந்துட்டு அரசியலில் இறங்கி நல்ல சாதனை பண்ணியிருக்காங்க, வெற்றி பண்ணாங்க. அதே போல் விஜயால் பண்ண முடியுமா? பண்ண முடியும், நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்குது, நம்புகிறோம். வராங்க, மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். மக்கள் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரணும். சரிங்க. ரசிகர்களோட ஆதரவால் மட்டுமே விஜய் வந்துட்டு அரசியலில் பிரவேசிக்க முடியுங்களா? ரசிகரால் மட்டும் முடியாது, மக்களும் ஒத்துழைப்பு தரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்களும் நினைச்சாங்கன்னா எல்லாம் நடக்கும், நல்லது. சரிங்க. அதே போல் மக்கள் கையில் தான் எல்லாமே. எல்லா ஃபேனும் எதிர்பார்த்து அந்த மாதிரி ஓகே. ரஜினி, கமல், விஜயகாந்த் இவங்கள விட வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அதிகமான ரசிகர் பட்டாளம் இருக்குன்ற எதிர்பார்க்குறேன், நம்புறீங்களா? அப்போ உள்ள ஜென்ரேஷனில் அவங்களுக்கு இருந்தது, ஆனால் இப்போ கால நேரம் மாறப்போ விஜய்க்கு அதிகமாகவே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. சரிங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயால் கொஞ்சம் டிஎம்கே இதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் வாக்கு வங்கி குறையும்னு நினைக்கிறோம். ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா எல்லாம் எதிர்பார்க்குறாங்க விஜய் தளபதி வரணும், புதுசாக ஒரு ஆட்சி வருது இல்லை, புதுசாக ஒரு ஆட்சி வரணும், மாற்றம் உண்டாகும். நாங்களே எதிர்பார்க்குறோம். இன்னும் மக்கள் தான் எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது. சரி. அதே போல் வந்துட்டு திமுகவோட கொள்கையும் விஜயோட கட்சியுள்ள கொள்கையும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதாவது நீட் எதிர்ப்பு, பிறக்கும் எல்லா உயிருக்கும் போன்ற உறுதிமொழிகள் எல்லாமே வந்துட்டு திமுகவோட சாயலாகவே இருக்குது. அப்படின்னு எங்களுக்கு அது ஒன்றும் தெரியல. ஆனால் மாநாட்டில் அவர் எல்லாமே சொல்லுவார்ல, அந்த கட்சி கொடிக்கான ஒரு விளக்கங்கள் ஒரு மாநாட்டில். ஆனால் அவரோட கொள்கை தனின்னு தான் சொல்லிக்கிறாரு. திமுக கூட்டணியோட அந்த கொள்கை மாதிரி வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கட்சி கூட்டணியிலே மாநாட்டில் பார்ப்போம், அதில் எதிர்பார்க்கலாம். ஓகே.